நண்பர்கள் அனைவருக்கும் பாலார்ஜுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கான பதிவு பார்த்தீங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவு தாங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பழமொழிகள் தவறாக புரிஞ்சு கொள்ளப்படுது. குறிப்பாக ஆன்மீகம் தொடர்பான பழமொழிகள் காலப்போக்கில் மாறி போய் வேறு வேறு அர்த்தங்களில் சொல்லப்படுது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற பழமொழி மாறி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் சிவ பூஜையில் கரடி புகுந்ததை போல் அப்படின்ற பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இதனுடைய உண்மை அர்த்தத்தை பற்றி தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். பதிவை முழுவதுமாக பாருங்க, முழு தகவலும் தெரிஞ்சுக்கிறங்க. வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ள போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. பழமொழிகள் அந்த கால முன்னோர்களால் சொல்லப்பட்ட பழமை வாய்ந்தது. அவை காலத்தின் மாறுபாட்டால் அடுத்தடுத்து வந்த தலைமுறைகள் பயன்பாட்டின் போது வேறு வேறு பொருளுக்கு மாற்றம் பெற்று வந்துருச்சு. அப்படி மாற்றம் பெற்ற பழமொழிகளில் ஒன்று தான் சிவ பூஜையில் கரடி அப்படின்றதும். இந்த பழமொழியை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அடிக்கடி சொல்ல நாம் கேட்டிருப்போம். வீட்டுக்கு அவசியமில்லாத நேரத்தில் ஒருத்தர் வர்றதை தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. சிவ பூஜைக்கும் கரடிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கிறது உண்டு. சிவ பூஜை நடைபெறும் சமயத்தில் கரடி புகுந்து அதை கெடுத்த கதை ஏதாவது உள்ளதோ அப்படின்னு கூட நிறைய பேர் சிந்திக்கிறதும் உண்டு. சிவ பூஜையில் கரடி என்பதன் உண்மை வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவ பூஜையில் கரடிகை அப்படின்றதா. இந்த வாக்கியத்தில் கடைசியில் வரக்கூடிய கையை மட்டும் காலப்போக்கில் விட்டுட்டாங்க. பழங்காலத்தில் தெய்வ வழிபாட்டின் போது பல்வேறு இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டது. அதில் ஒன்று தான் கரடி கத்துவது அப்படின்ற மாதிரி ஓசை எழுப்பக்கூடிய கருவியான கரடிகை. இதனால தான் இந்த பெயர் இதுக்கு வந்தது. மிருதங்கத்தை போன்று மரம் மற்றும் தோலால் செய்யப்பட்ட இசைக்கருவி தான் இந்த கரடிகை. பழங்காலத்தில் நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள் எந்த ஒரு செயலுக்கும் முன்னாடி சிவபூஜை செய்கிறது வழக்கம். சிவபூஜை செய்து வழிபாடு செய்த பின்னரே அரியணையில் ஏறுவாங்க. அப்படி சிவபூஜை செய்யும் போது ஏதேனும் தடங்களோ இடையூறோ ஏற்படாமல் இருக்க அக்காலத்தில் கரடிகை வாத்தியம் இசைப்பாங்க. அதன் பிறகே சிவபூஜையில் ஈடுபடுவாங்க. இதுவே பூஜைக்கு இடையூறு ஏற்படுவது போல அர்த்தம் மாறிடுச்சு. கம்பராமாயணத்தில் வரக்கூடிய பாடல் ஒன்றின் மூலமாக கரடிகை அப்படின்ற இசைக்கருவி இருந்ததை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த பாடல் வரிகள் இங்கு நான் கொடுத்திருக்கேன். கும்பிகை திமிலை செண்டை குரடுமாம் பேரி கொட்டி பம்பை தார்முரசும் சங்கம் பாண்டில் போர்ப்பனவம் தூரி கம்பளி உரிமை தக்கை கரடிகை துடிவை கண்டை அம்பலி கனுவை ஊமை சகடையோ பார்த்தவன்றே. இந்த பாடலில் வரக்கூடிய சொற்கள் அனைத்துமே அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகளை குறிக்குது. அதில் ஒன்று தான் கரடிகை. சிவாலயங்களில் வழிபாட்டுக்கான இசைக்கருவிகளில் ஒன்று இந்த கரடிகை. அருணகிரிநாதர் பிள்ளை தமிழ் அப்படின்ற நூலில் தாள இசைக்கருவிகள் எது எது அப்படின்றத பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இடக்கை சல்லிகை கரடிகை பேரிகை அப்படின்னு அந்த பாடல் நீண்டு செல்லுது. திருவலம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் கோவில் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இசைக்கருவிகளுடைய பெயர் பட்டியலிடப்பட்டிருக்கு. ஆக சிவ பூஜையின் போது முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு இசைக்கருவிதான் கரடிகை. அது இப்போ தேவையற்ற இடத்துல ஒருத்தருடைய வருகையை குறிக்கிறதுக்காக சிவ பூஜையில் கரடி அப்படின்னு பயன்படுத்தப்படுது. இந்த இசைக்கருவியோட பயன்பாடு குறைந்து போனது போல அதனுடைய பெயரும் மாற்றம் பெற்று குறைந்து போய் அதன் அர்த்தமே மாறி போனது. இப்போ சிவ பூஜையில் கரடி அப்படின்ற இந்த பழமொழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம், உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.